ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் முகேஷ் சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு கல்யாண வீட்டு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அப்பளத்தோடு வச்சு சாப்பிடக்குள்ள இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே தெரியும். என்னோடய குரல் கொஞ்சம் சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம். முழு மல்லி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்த வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன், போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 தக்காளி போட்டிருக்கேன். இது பெரிய சைஸுன்றதுனால நான் 1.5 போட்டிருக்கேன். சின்னதாக 2 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 பல் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன். சட்டியை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரிஞ்சு வச்சுக்கிற கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் இந்த குழம்புக்கு நல்லா ருசியை கொடுக்கும். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு அது உள்ள உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்குற அந்த கேப்பில் வதக்கி வச்சுருக்கிற மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரக்குள்ளே கத்திரிக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வதக்குன அதே சட்டியில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டுக்கலாம். வடகம் போட்டதுக்கப்புறம் மணத்தக்காளி வத்தல் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, 50 கிராம் மொச்சக்கொட்டையை நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் 10 விசில் விட்டு வேக வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கறிவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை எடுத்து சேர்த்துக்கலாம். மசாலாவும் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஓரளவுக்கு மசாலா வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி கலந்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்பி ஒரு தடவை கலக்கி விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு போதும். நல்லா கொதிச்சதுன்னா திக்காகிடும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா திக்காக கரைச்சிக்கலாம். கம்மியாக தான் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு. புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. குழம்பு இந்த மாதிரி கொதிக்கக்குள்ளே ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட்டு நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி குழம்பை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வரும். அப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கற்கண்டு சைஸுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். வெல்லம் தான் இந்த குழம்போட ஹைலைட்டே. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் தான் அந்த கல்யாண வீட்டு காரக்குழம்போட ருசியே வரும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் அடுப்பை சிம்மிலே வைங்க. வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சட்டின்றதுனால இன்னமும் எனக்கு கொதிச்சிட்டே இருக்குது. குழம்பு ஆறுனதுக்கப்புறம் இன்னமுமே நல்லா கட்டியாக ஆகிடும். இப்போவே ஒரு மிதமான தீயில் இருக்கக்குள்ளேயே ரொம்ப திக்காகிடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.